Okay, sir. See, evaluate or evaluate இருக்கு. இது பேசுங்க. இது 2 மார்க் क्वेश्चन கேக்குறாங்க. evaluate or evaluate கேக்குறாங்க. இது 2 மார்க் क्वेश्चन ரெண்டு டைம் கேக்குறாங்க. integral a to b x into dx என்னோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரி எப்படி போடுவாங்க? ஆர் ப்ரூவ் தட் கேட்டா இதே போட்டுருங்க. சரிங்களா? என்ன வரும்? Okay, sir. x into dx integral ஃபார்முலா x into dx க்கு என்ன ஃபார்முலா? சார் இப்போ ஆ கொடுத்த ஃபார்முலா தானே சார்? ஆமாம்மா இன்டெகிரலுக்கு கொடுத்த ஃபார்முலா தான்மா. ஓகே. x பவர் 1 x பவர் 1ன்னா என்ன ஃபார்முலா இது என்ன அப்ளை பண்ணுவ x பவர் 1ன்னா பவர்ல வருது. பவர்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவ? x into 1 minus 1 divided by 1 plus 1 plus c. 1 plus 1 கரெக்ட்டுங்களா? Yes, x sir. பவர் 1 plus 1 divided by 1 plus 1 plus c. 1 minus நடாகன 1 minus சொல்லும்போது 1 plus 1 சரிங்களா? Okay, okay, sir. இங்க plus c க்கு பதிலா என்னது டெஃபினைட் இன்டெகிரலுக்கு பதிலா plus c வராது. அதுக்கு பதிலா லிமிட் போட்டுறோம். டெஃபினைட் இன்டெகிரலுக்கு என்னது லிமிட் வந்து அப்ப லிமிட் போட்டுறோம். சரியாமா? Okay, sir. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். x square by 2 limit a b, sir. அப்ப 1 by 2 கான்ஸ்டன்டா? Yes, sir. அப்ப என்ன கிடைக்கும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கரெக்டாமா? Yes, sir. அப்ப ஆன்சர் என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு? that is equal to 1 by 2 ஆர் இப்படி எழுதிக்கலாம் b squared minus Sir, a. x square எங்க சார் போச்சு? என்னம்மா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு என்னடா மீனிங்? x க்கு பதிலா அப்பர் லிமிட் x க்கு பதிலா b அப்பர் லிமிட்டோட மீனிங் லோயர் Yes, sir. லிமிட் Yes, x sir. Okay. மறந்துட்டீங்களா? ஃபுல்லா இன்டெகிரல் இல்ல இல்ல சார். ஓகே சார். x க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? உடனே கேட்டுருவா. Yes. ஓகே சார். சரி இது ஒரு 2 மார்க். சரிங்களா? Yes, sir. சரி இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஆல்ரெடி ப்ளஸ் 2 பார்த்த கொஸ்டின் தான். எவாலுவேட் இன்டெகிரல் cos x divided by sin cube x into dx. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். 2022ல ரெகுலேஷன் 21ல கேட்டுக்கிறாங்க. 2 மார்க் கொஸ்டின். சொல்லுமா எப்படி போடுவீங்க? given ப்ராப்ளத்துக்கு வந்து ஐன்னு எடுத்துக்குவீங்க. இன்டெகிரல் cos x divided by sin cube x into dx, sir. சரி கேட்குங்க. Sir, cos x வந்து sin டைரக்ட் இன்டெகிரல் பண்ண முடியாதுல்ல. cos மட்டும் வந்தா இன்டெகிரல் பண்ணிக்கலாம். cos by sin cube வருது. அப்ப என்ன மெத்தட்னா t மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு ஒன்னு பார்த்திருப்பீங்க. t மெத்தட் வந்து கீழ இருக்கிற sin x எடுத்துக்கணும். sin x எடுத்துக்கிட்டு இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். sin x ஓட டெரிவேட்டிவ் பாத்தீங்கன்னா cos x. cos x sir, cos. ஓகேங்களா? cube ஏன் சார் எடுத்துக்கலாம்? கியூப் எடுத்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வராது கண்ணு. இது வந்து sin x ஹோல் கியூப் எடுத்துக்கங்க. இந்த டைம் வந்து sin x ஹோல் கியூப்னு வெச்சுக்கங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்தா போதும் கியூப் எடுக்காதீங்க. கியூப் எடுத்தா ஆன்சர் வராது. ஓகே சார். அப்ப என்னாச்சு? sin x into dx ஓட வேல்யூ என்ன? இங்க வந்து sin x into dx ஓட வேல்யூ dt. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். sin x பதிலா t போட்டுருவீங்க. அப்ப என்னாச்சு? I ஓட வேல்யூ சொல்லுங்க. இன்டெகிரல் dt by dt by t. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? சார் இன்னொரு வாட்டி மட்டும் சொல்லுங்க. சரிம்மா. அப்ப இங்க பாருங்க இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா இன்டெகிரல் cos x into dx divided by sin cube x வந்து sin x whole cube னு எழுதுறேன். சரியாமா? எஸ் சார். புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? இப்போ ஓகே சார். இப்போ இந்த tங்கிறது என்ன? sin x t ன்னு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க sin x t ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எஸ் சார். இதுக்கு நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். t டெரிவேட்டிவ் பண்ணா என்ன கிடைக்கும்? அதாவது cos sin டெரிவேட்டிவ் cos பண்ணா x சார். ஓகே. அப்ப cos x into dx க்கு பதிலா என்ன எழுதலாம்? இங்க பாருங்க dt இருக்குதா? cos x dx க்கு பதிலா என்ன பண்ணலாம்? dt இருக்குதா? எஸ் சார். அப்ப இந்த cos x dx க்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்ணிட்டேன்? dt ன்னு அப்ளை பண்ணிட்டேன். கரெக்ட்டாமா? ஓகே சார். இந்த sin x இருக்கு பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற sin x இந்த உள்ள இருக்கிற sin x க்கு பதிலா என்ன போட்டுட்டேன்? t ன்னு போட்டேன். இங்க பாருங்க t ன்னு போட்டாச்சு. அப்ப வெளிய கியூப் இருக்குதா? அதனால கியூப் வந்துருச்சு. சரியாமா? ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? ஓகே சார். அப்ப t கியூப் மேல வந்தா t பவர் -3 into dt. கரெக்டாடா கண்ணு?
ஓகே சார். அப்ப இங்க n வேல்யூ என்ன? n equal to -3. n equal to -3 னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். t பவர் -3 plus 1 divided by -3 plus 1. இது வந்து டெஃபினிட்டா, இன்டெஃபினிட்டா, இன்டெஃபினிட் அதனால பிளஸ் c போட்டுக்கணும். சரிங்களாம்மா? ஓகே சார். t பவர் -2 divided by -2 plus c. கரெக்டாம்மா? எஸ் சார். t வேல்யூ என்ன? t வேல்யூ sin x. அப்ப கடைசி என்ன பண்ணுவீங்க? sin x வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துரும் மைனஸ்னு. இது வந்து என்னன்னா t க்கு பதிலா sin x. அப்ப sin x whole power -2 plus c ன்னு எழுதிக்கலாம். சரியா கண்ணு? ஓகே சார். இதுதான் ஆன்சர். ஒரு டைம் 2 டைம் பாரு. இது 2 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு டைம் 2 டைம் பாருங்க. ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா?